Hi, welcome to Open CCM YouTube channel. இன்னைக்கு நம்ம almond cream, no chemicals, no preservatives இல்லாம naturally at home made நம்ம இத ட்ரை பண்ண போறோம். நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீமாவும் இருக்கும். almond cream prepare பண்றதுக்கு நைட்டே நான் 50 கிராம் பாதாமை எடுத்து தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். மார்னிங் நம்ம எடுத்து பாக்கும்போது இது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நீங்க அந்த பாதாமோட தோலை உரிச்சு பாக்கும்போது அது ஈஸியா உரிக்கிறதுக்கு வரும். அது ஈஸியா உரிக்கிறதுக்கு வரணும் அப்படினா உங்களுக்கு 6ல இருந்து 8 ஹவர்ஸ் நீங்க பாதாம் நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணிட்டு பாதாம் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ட்ரை பண்ணும்போது 6 பாதாம் வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். இப்போ எனக்கு இது பழக்கமானதுனால நான் 50 கிராம் வரைக்கும் எடுத்துர்க்கேன். இப்போ பாருங்க பாதாம்ல இருந்து அதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாதாம் மட்டும் தான் இருக்கு. இப்போ இத வச்சு தான் நம்ம க்ரீம் மேக் பண்ண போறோம். க்ரீம் மேக் பண்றதுக்காக ஸ்டெப் 1 நம்ம இந்த பாதாமை சோக் பண்ணி எடுத்து அதோட தோலை பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டெப் 2 இப்போ பீல் பண்ணி எடுத்த பாதாமை மிக்ஸி ஜார்ல நான் போட்டுக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டர் பியூரான ரோஸ் வாட்டரா இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஹை குவாலிட்டியான க்ரீம் கிடைக்கும். இதில் நான் இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். க்ரீமி டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணி அரைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாவே கிரைண்ட் ஆகி இருக்கும். ரவுண்ட் 3ல நான் ஆட் பண்ணுறது 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். அண்டு திக்கான பால் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் பியூரான ஆல்மண்ட் மில்க். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ருலேயும் ஃபில்ட்ரு பண்ணலாம். பட் காட்டன் கிளாத்து தான் இருக்கிறதுலையே பியூரான ஃபில்ட்ராக உங்களுக்கு கிடைக்கும். க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத்து தான் பெஸ்ட்டு. இப்போ இதில் எந்த அளவுக்கு உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட மில்க் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மில்க் வச்சு தான் நம்ம இப்போ க்ரீம் மேக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3 பியூரான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. பியூரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் இ கேப்சியூல் நான் ஆட் பண்ண போகிறேன். 2 கேப்சூல் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அளவு அதிகமாக நான் எடுக்கிறதுனால நான் 2 கேப்சூல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் குறைச்சி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கேப்சூலும் குறைச்சிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, அதோட நம்ம எடுத்த ஆல்மண்ட் மில்க்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் கண்டிப்பாக கிளிசரின் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வேறு வழி இல்லை. க்ரீம் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே இருந்து கிடைக்கிற ஆலோவேரா தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலையே வச்சுருக்கிற ஆலோவேரா ஜெல்லை வச்சு நம்ம இதை மேக் பண்ண முடியாது. அப்படியே மேக் பண்ணாலும் நமக்கு 1 நாள் 2 நாளில் அது கெட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெளியே இருந்து ஆலோவேரா ஜெல் வாங்கி அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது க்ரீம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை சில பிராண்டடான ஆலோவேரா ஜெல் நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸி ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அது க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதே மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குது, இதுதான் இருக்கிறதுலே பியூரான ஆல்மண்ட் க்ரீம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு இந்த க்ரீமை நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸில் சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி 3 க்ரீம் மேக் பண்ணி உள்ளே வச்சுருக்கனால எனக்கு பாட்டில் அதுக்கப்புறம் இல்லை. 3 பாட்டில் தான் நான் வச்சுருந்தேன். 3லேயுமே வேறு க்ரீம் வச்சுருக்கேன். மாய்ஸ்சரைசிங் க்ரீம், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஹோம்மேடாக மேக் பண்ணுற ஆலோவேரா ஜெல் 3மே நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணுறது கிளாஸ் பவுலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வேலிடிட்டின்னு கேட்டிங்கன்னா 7 to 10 days மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி நான் மேக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த க்ரீமி டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் மேக் பண்ண உடனேயே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் வச்சுருங்க. நீங்கள் அதை ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கெட்டு போயிடும். 1 நாள் வேணால் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம்.
மற்றபடி 10 நாள் நீங்கள் அதை வச்சுருக்க போகிறீங்கன்னா 10 நாளுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும். அப்போ தான், பிகாஸ் இது வந்து நேச்சுரல் க்ரீம், அதனால் நம்ம வந்து இப்படி தான் அதை சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த க்ரீமை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதோட ஸ்மெல் அவ்வளோ வாசமாக இருக்கும். நீங்கள் இதை மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடே மணக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உண்மையிலேயே நீங்கள் வெளியேருந்து வாங்குகிற க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம பிராண்டடான க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இதை ஆட் பண்ணுறதில்ல. நோ கெமிக்கல்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆலோவேரா ஜெல்லில் கிளிசரின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் சேஃபான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக பண்ணலாம். இந்த க்ரீமை நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ரீமை போட்டுட்டு நீங்கள் அப்படியே 1 டே ஃபுல்லாக அப்படியே நீங்கள் விட்டுறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போகணுன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பிராண்டு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வாசமாக இருக்குன்னு கேட்குற அளவுக்கு இந்த க்ரீம் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணுற மாதிரி மசாஜ் நீங்கள் கொடுத்துருங்க, அப்வர்ட் டைரக்ஷனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பார்க்க சூப்பராக தெரியும், ஷைனிங்காக இருக்கும், ஒயிட்டனாக தெரியும். சாஃப்ரான் க்ரீம், ஆலோவேரா ஜெல் அண்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், சன்ஸ்க்ரீன் எல்லாமே வீட்டிலே நம்மளால் மேக் பண்ண முடியும். எல்லா க்ரீம்ஸுமே அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். See you one next video. Bye.